ஹலோ! டயட்டு, எக்ஸர்சைஸ் எதுவுமே இல்லாம கிரீன் டீ மட்டும் குடிச்சு வெயிட்ட கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் ஒரு 5 டேஸ் சேலஞ்ச் தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டே என்னோட வெயிட் 74.6 இருக்கு. சுகர் போடாம மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒவ்வொரு கப் கிரீன் டீ தான் எடுத்துக்க போறேன். கிரீன் டீல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இதனால பாடியில இருக்கிற ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ்ல கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கிரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கப்ல தேவையான அளவுக்கு கிரீன் டீ லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. பாயில் பண்ண வாட்டர் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கிரீன் டீல ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது பியூரா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் பிளெயினாக தான் எப்பவுமே எடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சாச்சு. இன்னைக்கு ரொம்ப கிரேவிங் இருக்கு. இது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு நம்ம 5 டேஸ்ல பார்த்துடலாம். செகண்ட் டே பெருசா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தோணல. கிரீன் டீ குடிச்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்படியே போனா 5th டே வெயிட்ல பெருசா டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். தேர்ட் டே ஆயிடுச்சு. கிரீன் டீயோட கசப்பை எல்லாம் கண்டுக்காம குடிக்கிறதுக்கு பழகிட்டேன். கிரேவிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடிக்கடி பசிக்கிறதும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பார்க்கலாம். இந்த சேலஞ்சோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்க. 5th டே ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கு. வெயிட்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு. நம்மளோட டயட் முடிஞ்சாச்சு. 6th டே மார்னிங் வெயிட் பார்க்கும்போது என்னோட வெயிட் 73 kgs இருக்கு. அப்போ ஒரு டயட் அண்ட் ஒர்க் அவுட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு கிரீன் டீ குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், ஃபாலோ எல்லாத்தையும் பண்ணிருங்க.